ஸோ நம்ம சொசைட்டியில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை பாவர்ட்டிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுவும் இந்தியாவில் வந்து 2004க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் உலகத்தில் சம்பாதிக்கிற மொத்த பணத்தில் 96% மக்கள்கிட்ட தான் முக்கால்வாசி பணமும் இருக்கான். முக்கால்வாசி கூட கிடையாது, 99% ஆஃப் மணி 96% மக்கள்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் இது? உலகத்தில் சம்பாதிக்கக்கூடிய பணம் 96% மக்கள்கிட்ட தான் இருக்குது. எவ்வளோ? 99% பணம். அப்போது மீதி இருக்கிற 4% ஆஃப் பீப்புளோட பணம் தான் என்ன அப்படின்னா அந்த 1% ஆஃப் பணம். சாரி, நான் மாற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். 4% ஆஃப் பீப்புள் கிட்ட தான் 99% பணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 4% ஆஃப் பீப்புள் கிட்ட தான் 99% உலகத்தில் இருக்கிற பணம் இருக்குது. மீதி 96% இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட 1% பணம் தான் இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா என்னது, அவங்களுடைய வறுமை அப்படின்றத விட இந்த லெவலில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு கீழே இருக்கிறவங்கள வேலைக்காரர்களாக தான் நடத்தணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை யாருக்குமே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கேட்டகரி பீப்புள் தான் இவங்க எல்லாருமே, இந்த 4% ஆஃப் பீப்புள். இன்னொரு விஷயம், அந்த 96% ஆஃப் பீப்புள் தான் வந்து வெறும் 1% ஆஃப் பணத்தை வச்சுருக்கோன்னு பார்த்தோம். ஏன் அப்போ வெறும் 96% ஆஃப் பீப்புள் கிட்ட வெறும் 1% ஏன் பணம் இருக்குன்னா, இந்த 4% ஆஃப் பீப்புள் கிட்ட மட்டும்தான் லைஃப்பில் வளரணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. மீதி இருக்கிற 96% ஆஃப் பீப்புள் கிட்ட என்ன ஆசை இருக்குது அப்படின்னா, நான் ஒரு வேலைக்கு போனால் போதும், என் குடும்பத்துக்கு வந்து இந்த மாதத்துக்கு ஒரு 30,000 கிடைச்சா போதும், என் வாழ்க்கையை நான் ரன் பண்ணிடுவேன். அடுத்த மாதம் அப்படின்னா திருப்பி இன்னொரு 30,000 கிடைச்சா போதும், நான் வந்து ரன் பண்ணிடுவேன். இப்படி ஒரு வேலைக்காக கஷ்டப்படணும். நான் அதாவது இதுவரை இப்போ 20 வயசில் 30 வயசில் ஒரு வேலையை வாங்கிட்டேன்னா என்னோடய வாழ்நாள் ஃபுல்லாக நான் சந்தோஷமாக வந்து வாழ்ந்துருவேன். ஏன்னா அப்படி ஒரு வேலைக்காக தான் இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே இங்கே உட்காந்துருக்கீங்க. இன்றைக்கி நான் வேலையை வாங்கிட்டேன், அடுத்து வாழக்கூடிய மொத்த காலகட்டத்துக்கும் எனக்கு இந்த வேலையை வச்சு நான் சமாளிச்சிட முடியும், ஒரு பெர்மனன்ட் ஜாப் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம இருக்கோம். பட் ஆனால் இந்த 4% ஆஃப் பீப்புள் எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னா, எனக்கு இந்த செக்யூரிட்டிங்கிறது வேண்டாம், நான் 40-50 வருஷம் வாழ்க்கை பூரா ஒருத்தருங்களுக்காக வேலை செய்கிறத விட எனக்காக 5 வருஷம் 10 வருஷம் நான் ஹார்ட் ஒர்க் போட்டு ஏதோ ஒரு விஷயத்த என்னோடய வாழ்க்கையில் நான் உயர்த்திக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறேன், அதில் எனக்கு கிடைக்கிற விஷயத்தை வச்சு நான் சக்ஸஸ் பண்ணிக்கிறேன். அப்போது என்னோடய மொத்த வாழ்க்கையும் சந்தோஷமாயிடும். 5 வருஷம் 10 வருஷத்தை நான் வந்து என்னோடய லைஃப்பை க்ரோ பண்ணுறதுக்காக கொடுத்தேன்னா அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அந்த லெவலில் இருக்காங்க. நம்ம நினைக்கிறது எல்லாமே ஒரு வேலைக்கு போகணும், இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணணும். அதான் சொல்லுவாங்க, அதாவது புவர் பீப்புள்ஸ் பைஸ் லையபிலிட்டிஸ் அண்ட் ரிச் பீப்புள்ஸ் பைஸ் அசட்ஸ். கரெக்டு தானே? ஏழை மக்கள் எப்போவுமே இப்போ இன்றைக்கி என்ன சந்தோஷமோ அதுக்கு தேவையான பொருட்களை வாங்கிறதுக்காக பாடுபடுறான். ஆனால் பணக்காரன் எப்போவுமே என்ன பண்ணுறான், சொத்துக்களை வாங்கி குவிக்கிறதுக்காக பிளான் பண்ணுறான். இதுதான் அவங்களுக்கும் நமக்குள்ள வித்தியாசம். ஒரு பிஸ்னஸ்மேன் சொல்லியிருப்பார், வாழ்க்கையில் கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆபத்துன்னு சொல்லியிருக்காரு. அது உங்களை வேறு எங்கேயுமே யோசிக்க விடாது. உங்களோட லைஃப்பை ஒன் அண்ட் ஒன்லி அதை மட்டும்தான் திங்க் பண்ண வைக்கும். இப்போ இந்த கவர்மெண்ட் ஜாபுங்கிறது கம்ஃபர்ட் ஜோன். பட் நம்ம ஏன் இதை சூஸ் பண்ணுறோன்னா, நம்மளால் வேறு எங்கேயுமே போக முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோங்கிற பட்சத்தில் நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. பட் என்னால் இதை தாண்டி பெருசாக சாதிக்க முடியும்னு நினச்சா உடனே ஓடி போய் அதை பண்ணுங்கள். வயசு விட்டால் வராது, டைம் விட்டால் வராது, இந்த நொடி இந்த செகண்ட் வந்து உங்களுக்கு திரும்பி கிடைக்காது. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது. சரி, ஓகே. அப்போது நம்ம வறுமை அப்படிங்கிற கான்செப்ட்குள்ளே நம்ம போயிடலாம். வறுமைனா என்ன, பாவர்ட்டினா என்ன? அதாவது குறைந்தபட்ச வாழ்க்கை தரத்தை கூட அடைய முடியாத திறன் அற்ற நிலையை தான் வறுமை அப்படின்னு வேர்ல்டு பேங்க் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது குறைந்தபட்ச வாழ்க்கை தரம்னா என்னது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, தங்குறதுக்கு வீடு, போட்டுக்கிறதுக்கு துணி, இது மூணுமே இல்லாதவங்க தான் குறைந்தபட்ச வாழ்க்கை தரமே இல்லாமல் வாழக்கூடிய நிலை. அப்போ அதுக்கான திறனே அவங்கக்கிட்ட இல்லைன்னா அதுதான் வறுமை. அதை முன்னேற்றுவதற்கு அந்த மாநிலமோ அந்த நாடோ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபுல்லாக. புரியுதா? வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இது ரிலேட்டடாக நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் டீப்பாக பார்க்க போகிறோம். இப்போது
இதில் வந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்ப்போம். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி யூனிட் 9 அப்படிங்கிற ஒரு சாப்டரில் நம்ம தனியாக படிச்சுட்டு இருந்தோம் போன டைமு. இப்போ வந்து அதை நம்ம வேறு மாதிரி படிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வறுமை ஒழிப்பு தினம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது இந்தியாவில். நோட் பண்ணிக்கோங்க. அக்டோபர் 17 வறுமை ஒழிப்பு தினம், உலக வறுமை ஒழிப்பு தினம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். அக்டோபர் 17 உலக வறுமை ஒழிப்பு தினம் அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். உலக வறுமை ஒழிப்பு தினம் என்னைக்குன்னு கேட்டாங்கன்னா அக்டோபர் 17. இன்டர்நேஷ்னல் டே ஃபார் த எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி. இன்டர்நேஷ்னல் டே ஃபார் த எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி அக்டோபர் 17. இப்போது இந்த டேட்டில் தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த அக்டோபர் 17 ஒவ்வொரு வருஷமும் ஒரு இண்டெக்ஸ் வந்து வெளியிடுவாங்க. அதாவது ஒரு குறியீடு வெளியிடுவாங்க. அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். குளோபல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். குளோபல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் மாதம் 17 வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடுறோம். அந்த நாளில் தான் குளோபல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று வெளியிடுறாங்க. உலக பல்பரிமாண வறுமை குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை உலக பரிணாம வறுமை குறியீடு. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. இந்த அக்டோபர் 17ங்கிற டேட்டை இன்டர்நேஷ்னல் டே ஃபார் தி எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா? அதை அனௌன்ஸ் பண்ணது யாருன்னா UNO, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் சொல்கிறோம் இல்லையா, ஐநா சபை. அவங்க தான் அதை அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த டேட்டை. அதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? UNO தான் 1992 வருஷம் ஐநா சபை தான் இந்த டேட்டை வந்து வறுமை ஒழிப்பு தினமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐநா சபை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். அது வருஷத்தில் ஐநா சபை வந்து அக்டோபர் 17 வறுமை ஒழிப்பு தினமாக அனௌன்ஸ் பண்ணாங்க. 1992 வருஷத்தில். அதுக்கடுத்து சரி, அப்போ ஒவ்வொரு வருஷமும் இந்த வறுமை குறியீடு வெளியிடுவாங்க தானே. அப்போது லாஸ்ட்டாக 2024 அக்டோபர் மாதம் முடிஞ்சது கடைசியாக, கரெக்டு தானே? அப்போ அந்த வருஷம் இதோட விட்டுருக்காங்க அப்படின்னா, எஸ் விட்டுருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 127 நாடுகளில் மொத்தம் கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. 127 நாடுகளில் இந்தியா 105வது நாடு. 127 நாடுகளில் இந்தியா 105வது நாடு. மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் 2024 பொறுத்த வரைக்கும். ஓகேவா? 2024 எத்தனாவது பிளேஸ் இந்தியா அப்படின்னா மொத்தமாக 127 நாடுகளுடைய வறுமையை கணக்கெடுத்திருக்காங்க. 127 நாடுகளில் இந்தியா எத்தனாவது இடம் அப்படின்னா
5வது இடம். அப்போது எவ்வளோ வறுமை வந்து இந்தியாவில் இருக்குதுன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. வறுமை வந்து இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் 2024 கணக்கெடுப்பு படி. அதாவது 2021 109 நாடுகளில் கணக்கெடுத்தாங்க. அப்போது 66வது இடத்துல இந்தியா இருந்துச்சு. அப்போது கூட ஓரளவுக்கு வந்து கம்மியாக இருந்துச்சு பாவர்ட்டி. பட் ஆனால் இப்போ வந்து இந்தியாவில் பாவர்ட்டி அதிகமாக இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். ஓகேவா? அதே மாதிரி இந்த குளோபல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் எப்போ உருவாக்குனாங்க இதை பற்றியுமே நம்ம டீப்பாக படிக்கணும். இது வந்து நம்ம இது தனியாகவே ஒரு சாப்டராக பார்ப்போம். அப்போ இதை பற்றி டீட்டெயிலாக படிச்சுக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு இந்த பேசிக் தெரிஞ்சால் போதும். 2024 127 நாடுகளோட பட்டியலில் இந்தியா 105வது நாடாக இருக்குது. கண்டிப்பாக இது கொஷினாக வரும். எப்படி கேட்பான்? டேரெக்டாக சிங்கிள் லைன் கொஷினாகவே கேட்கலாம். அதாவது உலக பல்பரிணாம வறுமை குறியீட்டில் இந்தியா 2024வது வருடத்தில் எந்த பொசிஷன், அதாவது எந்த இடத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா 105வது இடம் அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கடுத்து இன்டர்நேஷ்னல் இயர் ஃபார் தி எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி. இன்டர்நேஷ்னல் இயர் ஃபார் தி எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி அது எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்டர்நேஷ்னல் இயர் ஃபார் தி எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி அதாவது சர்வதேச வறுமை ஒழிப்பு ஆண்டு. சர்வதேச வறுமை ஒழிப்பு ஆண்டு. சர்வதேச வறுமை ஒழிப்பு ஆண்டு எதுன்னு கேட்பாங்க. அதாவது 1996. வருஷத்தை தான் சர்வதேச வறுமை ஒழிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்கிறோம். சர்வதேச வறுமை ஒழிப்பு ஆண்டு. இன்டர்நேஷ்னல் இயர் ஃபார் தி எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி எந்த வருஷம் அப்படின்னா அது 1996. இப்போ இந்த மாதிரியான கண்டென்ட் தான் அந்த டாடா மெக்ரா ஹில்னு ஒரு புக்கு பார்த்தோம்ல நேற்று சிலபஸில், அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த மாதிரி விஷயம் தான் இருக்கும். லாஸ்ட் 50 பேஜில் அதெல்லாம் நான் உங்களுக்கு சென்டரில் இப்படியே கொடுத்துருவேன். கண்டென்ட்லேயே தனியாக அதை போய் படிக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. இது வரைக்கும் எழுதியாச்சா? சர்வதேச வறுமை ஒழிப்பு ஆண்டு 1996. இது வரைக்கும் எழுதிட்டிங்கன்னா அடுத்தது போயிடலாம். ஓகே, பாவர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ரூரல் பாவர்ட்டி அப்படின்னு ஒன்று பிரிக்கிறாங்க, அர்பன் பாவர்ட்டின்னு பிரிக்கிறாங்க. பட் நம்ம இந்த அளவுக்கு டீப்பாக வந்து எப்போ படிப்போம்னா மெயின்ஸ்க்கு தான் படிப்போம். குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ்க்கு தான் இந்த அளவுக்கு டீப்பாக போவோம். அதனால் நமக்கு இந்த இடத்துல இந்த கண்டென்ட் தேவையில்லை. அதுக்கடுத்து சில கமிட்டிஸ் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது என்னென்னா பாவர்ட்டியை வந்து பாவர்ட்டி இல்லாத ஒரு நாடாக உருவாக்குறதுக்காக சில கமிட்டி போட்டிருப்பாங்க. அந்த கமிட்டி ஃபஸ்ட்டு வந்து பிடி ஓஷா கமிட்டி. பிடி ஓஷா இங்கிலீஷில் எழுதுகிறேன் நான், பார்த்துக்கோங்க. பிடின்னு வரும் இங்கிலீஷில். பிடி ஓஜா, OJHA, ஓஜா. கமெண்டில் போடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. 1960-61 அந்த பீரியடில் இந்த கமிட்டி போட்டிருக்காங்க. இது எதுக்காகன்னு கேட்பாங்க, தெளிவாக புரிஞ்சுக்குவோம். பிடி ஓஜா கமிட்டி அப்படிங்கிறது பாவர்ட்டியை ஒழிக்கிறதுக்காக போட்ட ஒரு கமிட்டி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிடி ஓஷாவுடைய கமிட்டி 1960-61 1960-61 இந்த காலகட்டத்தில் போட்ட கமிட்டி. எதுக்காக போட்டாங்கன்னா பாவர்ட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்காக, அதாவது வறுமை ஒழிப்புக்காக போடப்பட்ட கமிட்டி. வறுமை ஒழிப்புக்காக போடப்பட்ட முதல் கமிட்டின்னு கூட சொல்லலாம் இதை.
பிடி ஓஜா கமிட்டி 1960 61. ஓகே, அடுத்தது அலக் கமிட்டி. அலக் கமிட்டி அதாவது இந்த இப்போ நான் சொல்ல போகிற கமிட்டிலாம் இந்தியாவோட பிளானிங் கமிஷனால் போடப்பட்ட கமிட்டி. இந்தியாவோட பிளானிங் கமிஷனால் பாவர்ட்டியை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்காக போடப்பட்ட கமிட்டி. அலக் கமிட்டி, ALAGH, அலக். அலக் கமிட்டி, ALAGH. இவரோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா YK அலக் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட பேரில் ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. 1979 1979 வருஷத்தில் அலக் கமிட்டின்னு ஒரு கமிட்டி உருவாக்கியிருக்காங்க. இப்போ நான் சொல்கிற கமிட்டிஸை உருவாக்குனது அலக் கமிட்டி, லக்டவாலா கமிட்டி, டெண்டுல்கர் கமிட்டி, ரங்கராஜன், 4 கமிட்டி சொல்லுவேன். இந்த 4 கமிட்டியும் யார் உருவாக்குனாங்க அப்படின்னா பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்திய திட்டக்குழு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த கமிட்டியை உருவாக்குனது யாருன்னா, அதனால தான் ஹெட்டிங்கே போட்டுக்கோங்க, வறுமை கோட்டினை அளவிட இந்திய திட்டக்குழுவால் அமைக்கப்பட்ட குழுக்கள் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. வறுமை கோட்டினை அளவிட இந்திய திட்டக்குழுவால் அமைக்கப்பட்ட குழுக்கள் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அதாவது என்னன்னா, டு ஸ்கேலிங் தி பாவர்ட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டு ஒரு ஐஃபன் போட்டு அதை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னா இந்த கமிட்டி தான், பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு அலக் கமிட்டி 1979 இந்த கமிட்டி போடுறாங்க. இந்த கமிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களோட ரெக்கமெண்டேஷனில் கலோரியை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு தனி நபர், இந்தியாவில் வாழக்கூடிய ஒரு தனி நபர் சாப்பிடக்கூடிய ஃபுட் இருக்கு இல்லையா, அந்த ஃபுட்டோட கலோரி, ஒரு நாளைக்கு ஒரு பர்சன் இவ்வளோ கலோரி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத வச்சு அந்த வறுமை கோட்டை வந்து அளவிட்டிருக்காங்க. புரியுதா? அப்போ அந்த பாவர்ட்டி லைன் அப்படிங்கிறது எதை வச்சு சொல்கிறாங்க இவருங்க அப்படின்னா, கலோரி வச்சு சொல்கிறாங்க. பர் டே பர் பர்சன் எடுத்துக்கக்கூடிய கலோரி வச்சு அலக் கமிட்டி வந்து சொல்கிறாங்க. அதை எப்படி பிரிக்கிறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வில்லேஜ், செகண்ட் அர்பன். வில்லேஜஸில், கிராமங்களில் வாழ்கிறவங்க பர் டேக்கு 2400 கலோரிஸ். கிராமங்களில் வாழ்கிறவங்க பர் டேக்கு 2400 கலோரிஸ்க்கும், நகரங்களில் வாழ்கிறவங்க, அர்பன்ஸில் வாழ்கிறவங்க பர் டேக்கு 2100 கலோரிஸ்க்கும் கீழே சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க தான் பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்காங்கன்னு சொல்கிறாரு. புரியுதா? அதாவது கிராமங்களில் வாழ்பவர்கள் நாள் ஒன்றுக்கு 2400 கலோரிகளுக்கும், நகரங்களில் வாழ்பவர்கள் நாள் ஒன்றுக்கு 2100 கலோரிகளுக்கும். ஓகே ஓகே, கிராமங்களில் நீங்கள் அப்படி எழுதுறது எப்படி வேணால் எழுதுங்க, ஓகே, உங்களோட விருப்பம். கிராமங்களில் வாழ்பவர்கள் நாளொன்றுக்கு 2400 கலோரிகளுக்கும், நகரங்களில் வாழ்பவர்கள் நாளொன்றுக்கு
நகரங்களில் வாழ்பவர்கள் நாளொன்றுக்கு 2100 கலோரிகளுக்கும் குறைவாக பெற்றால் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வில்லேஜில் இருக்கிறவங்க பர் டேக்கு 2400 கலோரிஸாவது மினிமம் எடுத்துக்கணும். அதுக்கும் கீழே சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க தான் பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி சிட்டிஸ் பொறுத்தவரையும், அதாவது அர்பன் ஏரியாவில் பர் டேக்கு 2100 கலோரிஸ்க்கு கீழே எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். மீதியெல்லாம் பாவர்ட்டி லைனுக்கு மேலே இருக்காங்க. அப்போது இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த கமிட்டியோடைய ரெக்கமெண்டேஷனில் சொன்ன விஷயம் இதுதான். வில்லேஜஸ்னால் 2400 கலோரியாவது சாப்பிட்ணும் பர் டே. அதே அர்பன்ஸ் அப்படின்னா 2100 கலோரியாவது சாப்பிட்ணும். அதுக்கு கீழே சாப்பிட்டாங்கன்னா அவங்க பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்காங்க. அவங்கள முன்னேற்றுறதுக்கு நிறைய ஸ்கீம் போடணும் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் இதுக்கப்புறம் நிறைய ஸ்கீம்ஸ்லாம் வந்திருக்கும். அதை நம்ம தனியாக பார்ப்போம். அதுக்கடுத்து லக்டவாலா கமிட்டி. ரெண்டாவது லக்டவாலா கமிட்டி. லக்டவாலா கமிட்டி LAKDA WALA அதான் லக்டவாலா. தமிழில் அப்படியே லக்டவாலான்னு எழுதிக்கோங்க. லக்டவாலா கமிட்டி LAKDA WALA லக்டவாலா கமிட்டி. இது எப்போ அப்படின்னா 1989 போட்டிருக்காங்க. 1989 இந்த கமிட்டி போட்டிருக்காங்க. இந்த கமிட்டி படி இவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா அதே கான்செப்டை தான் சொல்கிறாங்க. சேம் அதே அந்த சும்மா ஒரு ஆரோ மார்க் கூட போட்டுக்கோங்க. சேம் இதே கான்செப்ட் தான். வில்லேஜில் இருக்கிறவங்க பர் டேக்கு 2400 கலோரிஸாவது எடுத்துக்கணும் மினிமம். அதே மாதிரி அர்பன்ஸில் இருக்கிறவங்க மினிமம் 2100 கலோரிஸாவது எடுத்துக்கணும். இதுக்கு குறைவாக ஒரு பர்சன் சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க தான் பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்காங்க, வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இதே கான்செப்டை தான் இவங்களும் சொல்கிறாங்க. பட் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்டை இவங்க சொல்கிறாங்க இவங்களோட ரிப்போர்ட்டில். என்ன அப்படின்னா, இந்தியாவில் பாவர்ட்டி லைனுக்கு கீழே வாழ்கிறவங்களோட பர்சன்டேஜ் வந்து சொல்லியிருக்காங்க. பிலோ பாவர்ட்டி லைனில் வாழ்கிறவங்களோட பர்சன்டேஜ் வந்து 36% அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்பவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னா 31%. எழுதியாச்சா? டெண்டுல்கர் கமிட்டி. அடுத்தது வந்து டெண்டுல்கர் கமிட்டி. டெண்டுல்கர் TENDULKAR டெண்டுல்கர் TENDULKAR டெண்டுல்கர் கமிட்டி. இந்த கமிட்டி எப்போ போடுறாங்க அப்படின்னா டிசம்பர் 2005. டெண்டுல்கர் கமிட்டி போட்ட வருஷம் டிசம்பர் 2005. இந்த இயர் தான் கேட்பாங்க. ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கூட கேட்க மாட்டாங்க. மேட்ச் ஷீட்டில் கேட்டுருவாங்க. இந்த 4த்தையும் மேட்ச் ஷீட்டில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இயர் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தனியாகவே ஒரு கமிட்டி இயர் கேட்கலாம். பட் அதே மாதிரி இன்னொன்றும் கேட்கலாம். ஒரு கமிட்டியோட பேரை கொடுத்துட்டு இந்த கமிட்டி எதுக்காக போடப்பட்ட கமிட்டி அப்படின்னு கேட்கலாம். எதுக்காக அப்படின்னா வறுமை ஒழிப்புக்காக போடப்பட்ட கமிட்டி அப்படின்னு நமக்கு எழுத தெரியணும். ஸோ அடுத்து டெண்டுல்கர் கமிட்டி டிசம்பர் 2005 போட்டிருக்காங்க. அவரோட ஃபுல் நேம் வந்து சுரேஷ் டி டெண்டுல்கர். அதுதான் அவரோட ஃபுல் நேம். இவரோட தலைமையில் திட்டக்குழுவால் அமைக்கப்படுது. திட்டக்குழுனா பிளானிங் கமிஷன். அவங்க தான் இந்த கமிட்டியை போடுறாங்க. ரெண்டாயிரத்தி 2005 போட்ட கமிட்டி 2009 ரெக்கமெண்டேஷனை சப்மிட் பண்ணுறாங்க கவர்மெண்ட் கிட்ட. அதாவது 2009வது வருஷத்தில் தன்னோட அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க கவர்மெண்ட் கிட்ட. அறிக்கை ரெக்கமெண்டேஷன்ஸ் எந்த வருஷம் சமர்ப்பிக்கிறாங்கன்னா 2009.
அதுக்கடுத்து இந்த கமிட்டி என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களோட ரெக்கமெண்டேஷன் படி வில்லேஜில் கிராமங்களில் பர் டேக்கு 27 rupees ரூபாய் 27க்கும் குறைவாக சம்பளம் வாங்குறவங்க, ரூபாய் 27க்கும் குறைவாகவும், இப்படி எழுதிக்கோங்க. இந்த கமிட்டி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிராமங்களில் நாளொன்றுக்கு 27 ரூபாய்க்கு குறைவாகவும், நகர்ப்புறங்களில் ரூபாய் 33க்கு குறைவாகவும் சம்பளம் பெறுபவர்கள் 33 ரூபாய்க்கும் குறைவாகவும் சம்பளம் பெறுபவர்கள், வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்பவர்கள் அப்படின்னு கணக்கெடுத்திருக்காங்க. இவங்களோட ரெக்கமெண்ட் படி கிராமங்களில் ஒரு நாளைக்கு 27 ரூபாய்க்கு கம்மியாக சம்பளம் வாங்கினாலோ, எஸ் அதாவது இந்த பீரியடில் கிராமங்களில் சொல்கிறாங்க இது வந்து பர் டே, மந்த்து கிடையாது, பர் டே. 2005 டைமில் பர் டே, அதாவது 2009 அந்த சப்மிட் பண்ணுறாங்க ரெக்கமெண்டேஷனை. அந்த டைமில் பர் டேக்கு 27 ரூபாய்க்கும் குறைவாக சம்பளம் வாங்குறவங்க, அதே மாதிரி 33 ரூபாய்க்கு குறைவாக சம்பளம் வாங்குறவங்க, சிட்டினா 33, வில்லேஜ்னா 27, இதுக்கு குறைவாக சம்பளம் வாங்குறவங்க, வறுமை கோட்டுக்கு கீழே பாவர்ட்டி லைன், பிலோ பாவர்ட்டி லைன் கீழே வர்றவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வில்லேஜ்னா 27 rupees, அர்பன்னா 33 rupees. அடுத்து ஒரு பர்சன்டேஜும் சொல்லியிருக்காங்க. இவங்களோட ரிப்போர்ட் படி எவ்வளோ பர்சன்டேஜ் இந்தியாவில் இந்த 2005 to 9 இந்த பீரியடில் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கிறாங்க, பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்காங்க அப்படின்னா 37.2% people, 37.2% ஆஃப் பீப்புள் பிலோ பாவர்ட்டி லைன் கீழே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவ்வளோதான் டெண்டுல்கர் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன். ஆக்சுவலி நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை அப்படிங்கிறது 37.2%, 37.2 சொசைட்டியோட ப்ராப்ளம்ஸ்ன்னு கொடுத்து பாவர்ட்டின்னு ஒரே வார்த்தை தான் மென்ஷன் பண்ணியிருக்கான். பட் அந்த பாவர்ட்டிங்கிற வார்த்தைக்காக நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தாலும் முடிக்க முடியுமான்னு தெரியல, அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. இப்படி தான் படிக்கணும். புக்கை எடுத்து டாப் டு எண்டு வரைக்கும் நான் படிச்சுட்டு நான் பாஸ் ஆகலைன்னா எப்படி முடியும்? சிலபஸில் இருக்கிற வார்த்தைகளை நீங்கள் கண்டுக்கவே இல்லையே. பாவர்ட்டின்னு ஒரு வார்த்தை இருக்குது ஸ்கூல் புக்கில். எங்கே இருக்குது பாவர்ட்டி சம்மந்தமாக? 9th புக்கில் கொஞ்சம், 11th புக்கில் கொஞ்சம், அங்கங்கே கொஞ்சம் இருக்கும். பட் ஆனால் இந்த விஷயம்லாம் இருக்காது. சும்மா பாவர்ட்டினா என்ன, அது மாதிரி ஏதாவது 2-3 வார்த்தை இருக்கும். இது இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற எதுவுமே எந்த ஸ்கூல் புக்லேயுமே இருக்காது. அப்போ புக்கை தாண்டி நிறைய படிக்கணும், அது சொல்லிக் கொடுக்காத நம்ம இருக்கும். அதனால் அதை பர்ஃபெக்டாக நோட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ரங்கராஜன் கமிட்டி 2012 போட்ட கமிட்டி. ரங்கராஜன் கமிட்டிங்கிறது 2012. இந்த கமிட்டி போட்டிருக்காங்க. இந்த ரங்கராஜன்கிறவர் யார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ரிசர்வ் பேங்கோடைய கவர்னராக இருந்தவர். இந்த 2012 போட்டிருக்காங்களா, முன்னாடி ரிசர்வ் பேங்கோட கவர்னராக ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த ரங்கராஜன் அப்படிங்கிறவர். மேபி நாளைக்கு நம்ம வந்து ரிசர்வ் பேங்க்குங்கிற டாபிக் தான் பார்ப்போம். ரிசர்வ் பேங்க் ப்ளஸ் வந்து இன்னொரு டாபிக் ஏதாவது ஆட் பண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்து நாளைக்கு பார்ப்போம். ரங்கராஜன் கமிட்டிங்கிறது 2012. இந்த கமிட்டி எப்போ வந்து ரிப்போர்ட், அதாவது தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க அப்படின்னா 2014 அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. ரெண்டாயிரத்தி 2012 கமிட்டி போட்டாங்க. 2014 அறிக்கையை சப்மிட் பண்ணுறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, தன்னோட ரெக்கமெண்டேஷன், அதாவது தன்னோட அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வில்லேஜாக இருந்தால் கிராமங்களில் ஒரு நாளைக்கு 33 ரூபாய்க்கு குறைவாகவும், கிராமங்களில்
ஒரு நாளைக்கு 33 ரூபாய்க்கு குறைவாகவும், அதுவே நகரங்கள் அர்பன் ஏரியாஸில் ஒரு நாளைக்கு 47 ரூபாய்க்கு குறைவாகவும் பெறுபவர்கள், கிராமங்களில் ஒரு நாளைக்கு 33 ரூபாய்க்கு குறைவாகவும், நகரங்களில் ஒரு நாளைக்கு 47 ரூபாய்க்கு குறைவாகவும் பெறுபவர்களை வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்பவர்கள், பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. கிராமம் வில்லேஜஸ் அப்படின்னா பிலோ 33 ருபீஸ், அதுவே அர்பன்னா பிலோ 47 ருபீஸ். இது ரெண்டுத்துக்கு கீழே வாங்குறாங்க சம்பளம் அப்படின்னா அவங்க தான் பிலோ பாவர்ட்டி லைனில் லிவிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். இதுதான் அவங்களோட ரெக்கமெண்டேஷன். ப்ளஸ் இவங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் இந்தியாவுடைய பாவர்ட்டியோட ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா 29.5%. இந்த கமிட்டியோடைய ரிப்போர்ட் படி எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் இந்தியாவில் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கிறாங்க அப்படின்னா 29.5%. 29.5% மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கிறாங்க. 29.5% மக்கள். இதுக்கு அப்போ பாவர்ட்டிக்கு என்னெல்லாம் ரீசன் சும்மா தெரிஞ்சுக்கோங்க, எழுதலாம் வேண்டாம். என்னெல்லாம் ரீசன் சொல்லலாம்னா, ஃபஸ்ட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையின்மைங்கிறது மிகப்பெரிய ஒரு ரீசன். அதுக்கடுத்து இன்றைக்கி சுச்சுவேஷனில் விவசாயம் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. எக்கானமிக் ரீசன் அப்படின்னா விவசாயம், அக்ரிகல்ச்சர். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இல்லை அதனால் அப்படின்னும் சொல்கிறாங்க. அடுத்து பர்சனல் தனிநபர் ரீசன்ஸ் உடலோட பலவீனம் அதை சொல்கிறாங்க. அதே மாதிரி மனநல குறைபாடு ஒரு பிரச்சனையாக சொல்கிறாங்க. சோம்பேறித்தனம், ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி யாருமே சுயத்தொழிலில் ஈடுபடாமல் இருக்கிறத முக்கியமான ரீசனாக சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம ஊர்லெலாம் மிகப்பெரிய பிரச்சனை அதுதான். 100ல் 10 பேர் கூட சுயத்தொழில் தொடங்கிறது கிடையாது. வேலையை தேடி தான் போகிறோம். ஏன்னா பயம் எல்லாருக்குமே. அதே மாதிரி சோஷியல் ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆடம்பர செலவு. திருமணம் பண்ணுவான், சம்பாதிக்கிறது மாதம் 10,000, கல்யாணம் 20 லட்சத்தில் பண்ணுவான். கேட்டால் 1000 பேர் 2000 பேர் என்னை வாழ்த்தணும் அப்படிம்பாங்க. பெரிய மண்டபத்தில் ஊருக்கே தெரிகிற மாதிரி கல்யாணம் பண்ணி எல்லாருக்கும் சோறை போட்டுறது. அடுத்து 20 வருஷம் லோன் கட்டி அந்த வாழ்க்கையை வீணாக போயிடும். 20 வருஷம் தொடர்ந்து லோனை கட்டுவான். அதுக்கு தான் அப்போவே பெரியார் சொன்னார், நீ எப்போ பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைகிறியோ அப்போ வரைக்கும் சிக்கனத்தோடு வாழு, திருமணங்களை சிக்கனமாக நடத்து. உன்னோட திருமணம் ஏன் கோவிலில் பண்ணால் திருமணம் நடக்காதா அப்படின்னு. ஏன்னா சாப்பிட்டு வாழ்த்திட்டு போகிறவன் அன்னையோட முடிஞ்சது. ஆனால் அது 10 லட்சம் 15 லட்சத்துக்கு நீ மாதம் லோன் கட்டினா உன்னை அடைக்கிறதுக்கே 20 வருஷம் 30 வருஷம் ஆகும். உனக்கு உன் குழந்தைக்கே பாதி வயசாயிரும். அப்போ தான் உன்னால் அந்த லோனை அடைக்க முடியும். அப்போ நீ ஏன் அதை பண்ணுற? அந்த காசை நீ சேவிங்ஸாக பண்ணலாம்ல அப்படின்னு தான் சொல்ல வராங்க எல்லாருமே. அது யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. அப்போது தன்னோட சக்திக்கு மீறி கடன் வாங்கி ஆடம்பரமாக செயல்படுறது, இதெல்லாம் தான் வறுமைக்கு காரணம். மக்கள் தொகை பெருக்கம், கூட்டு குடும்பம், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதே மாதிரி ஒருத்தர் சொல்கிறாரு, வறுமைக்கு காரணம் அப்படின்னா வறுமையோட கலாச்சாரம் தான் காரணம்னு சொல்கிறாரு. ஒரு வித்தியாசமான பதில். இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. வறுமைக்கு காரணம் வறுமை கலாச்சாரம் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க. வறுமைக்கு காரணம் கலாச்சாரம் தான், வறுமையோட கலாச்சாரம். அதாவது ரீசன் ஆஃப் பாவர்ட்டி எது அப்படின்னா கல்ச்சர் ஆர் சப்கல்ச்சர் ஆஃப் பாவர்ட்டி. அதாவது என்ன சொல்கிறாங்க, வறுமையின் காரணம் வறுமை கலாச்சாரம் என கூறியவர் யார் அப்படின்னா ஆஸ்கர் லூயிஸ். ஆஸ்கர் லூயிஸ் அவரோட பேர் ஆஸ்கர் லூயிஸ். வறுமையின் காரணம் வறுமை கலாச்சாரம். கல்ச்சர் ஆர் சப்கல்ச்சர் ஆஃப் பாவர்ட்டி இஸ் த ரீசன் ஆஃப் பாவர்ட்டி. அப்படி எழுதிக்கோங்க. இந்த கண்டென்ட்டை சொன்னது யார் அப்படின்னு கேட்பாங்க. கல்ச்சர் ஆர் சப்கல்ச்சர் ஆஃப் பாவர்ட்டி
இஸ் த ரீசன் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்னு சொன்னது which is called ஆஸ்கர் லெவிஸ். ஆஸ்கர் லூயிஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், ஆஸ்கர் லூயிஸ். இதை எந்த வருஷம் இவர் சொல்லியிருக்காருன்னா 1959, 1959 வருஷம், 1959 வருஷம். ஏன் அவர் வந்து கல்ச்சர் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாருன்னா, அப்பையிலேருந்து கல்யாணம்னா இப்படி தான் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம், ஒரு குழந்தை வந்து ஏதாவது ஒரு விஷயத்த கேட்குதுன்னா அதை உடனே வாங்கி கொடுத்துடணும், அது எதுவுமே அதாவது கடன் வாங்கியாவது அந்த குழந்தை கேட்டதை வாங்கி கொடுத்துடணும், இந்த மாதிரிலாம் நினைக்கிறோம் இல்லையா? இதுதான் அந்த கல்ச்சர். இந்த மாதிரியான கல்ச்சர் தான் பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. 1959, 1959 வருஷம், 1959 வருஷம். வறுமையோட விளைவு தான் கொலை, தற்கொலை இது எல்லாமே ஏற்படுது. அதே மாதிரி வறுமையினால தான் சாப்பாடுறதுக்கு காசு இல்லாமல் அந்த குழந்தைங்களை தன்னோட பெற்றோர் வேலைக்கு அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம், குழந்தை தொழிலாளர் அதிகரிக்கிறது, அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, அதாவது இல்லிட்ரஸி, எஜுகேஷன் இல்லாமல் போகிறது, எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னென்னா அந்த வறுமை தான். அப்போ வறுமை ஒன்றுத்தை ஒழிச்சிட்டா மற்ற எல்லாமே போயிடும். வறுமையை ஒழிக்கணும்னா என்ன பண்ணணும்? பட்டினியை ஒழிக்கணும். அப்போது அந்த 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 சொல்லுவாங்கள்ல, ஒரு கோல்ஸ் சொல்லுவாங்கள்ல, எஸ்டிஜி கோல்ஸு, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்தியாவோட டார்கெட் 2030 ஒரு 17 டார்கெட் வச்சுருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு டார்கெட்டே வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, அவங்களோட பட்டினியை வந்து போக்கணும், ஹங்கர் இதை போக்கணும், அப்புறம் பாவர்ட்டி, ஹங்கரை போக்கணும். அப்படின்னா ஹங்கரை போக்கிட்டாலே பாவர்ட்டிங்கிறதுக்கு போயிடும். அப்போ ஒவ்வொன்றா போக்கிட்டே வரணும். 2030 இந்தியாவில் சுத்தமாக ஹங்கர் இருக்கக்கூடாது, பாவர்ட்டி இருக்கக்கூடாதுங்கிறத தான் சொல்ல வராங்க. பட் அது எந்த அளவுக்கு முடியுங்கிறது தெரியல. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து வறுமைனா என்ன, அது வந்து எப்படி இருக்குது, இந்தியாவில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்கன்னு ஒவ்வொரு காலகட்டத்தையும் நம்ம தனித்தனியாக பிரித்து பார்த்துட்டோம். சரி, இப்போ வறுமையை ஒழிக்கிறதுக்கு என்னெல்லாம் ஸ்கீம் இந்தியாவில் இருக்குது, இந்தியன் கவர்மெண்ட் என்னெல்லாம் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க வறுமை ஒழிக்கிறதுக்காக அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகேவா? இந்தியன் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. எதுக்கு? அபாலிஷன் ஆஃப் பாவர்ட்டி. இப்போ வறுமை ஒழிக்கிறதுக்காக இந்திய அரசுடைய வறுமை ஒழிப்பு திட்டங்கள், வறுமை ஒழிப்பு திட்டங்கள். வறுமை ஒழிக்கணும்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும். அப்போது அந்த வேலை வாய்ப்பு எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுக்கறதுக்காக அன்எம்ப்ளாய்மெண்ட்டை போக்கி எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுக்கணுங்கிறதுக்காக நிறைய ஸ்கீம்ஸை கொண்டு வந்திருக்காங்க. பட் இந்த கான்செப்டை நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட்டுனே ஒரு ஸ்டடி ஒன்று கொடுப்போம், அதில் நம்ம டீப்பாக படிச்சுக்கலாம். அன்எம்ப்ளாய்மெண்ட் அதாவது வேலையின்மை அப்படின்னு ஒரு டாபிக் நான் தனியாக டீச் பண்ணுவேன். அதில் சில ஸ்கீம்ஸை பார்த்துக்கலாம், இதில் கவர் ஆகிற ஸ்கீம் மட்டும் இப்போ பார்த்துக்கலாம். ஓகேவா? இதில் நம்ம பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் ஸ்கீம் என்ன அப்படின்னா 20 அம்ச திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காரு. 1975 20 அம்ச திட்டம், அதாவது 20 பாயிண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் 1975 20 அம்ச திட்டம்னா 20 பாயிண்ட் ப்ரோக்ராம். 1975 1975 இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணது 1975 ஜூலை மாதம் இந்திரா காந்தி அம்மையார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னா இந்திரா காந்தி. இந்திரா காந்தி தான் இந்த ஸ்கீமை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணதுக்கான நோக்கம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நோக்கம், குறிக்கோள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரீசன் வந்து வறுமையை ஒழிக்கணும். என்னது? டு அபாலிஷ் பாவர்ட்டி. வறுமையை வந்து ஒழிக்கணும். பாவர்ட்டி அலிவேஷன் எப்படி வேணால் எழுதிக்கோங்க. வறுமையை ஒழிக்கணுங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது, பொருளாதார சுரண்டலை குறைக்கணும். பொருளாதார சுரண்டலை குறைக்கணும்.
அதாவது எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் எக்கானமிக்ஸ் அதை வந்து குறைக்கணும், பொருளாதார சுரண்டலை குறைக்கணும். இந்த ரீசனுக்காக இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 20 அம்ச திட்டம். அதுக்கடுத்து அந்தியோதயா ஸ்கீம். அந்தியோதயா தட் மீன் அதாவது ANTYO, அந்தியோதயா ஸ்பெல்லிங் சொல்கிறேன் எழுதிக்கோங்க. தமிழில் பிரச்சனை இருக்காது, அந்தியோதயான்னு எழுதிக்கோங்க. அந்தியோதயா திட்டம், இங்கிலீஷில் ANTYODAYA, அந்தியோதயா, ANTYODAYA, அந்தியோதயா திட்டம். அந்தியோதயா ப்ராஜெக்ட் ஸ்கீம் எப்படின்னா போட்டுக்கோங்க. இதை ஸ்டார்ட் பண்ணது 1977, 1977வது வருஷம். 1977வது வருஷம். இது எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ராஜஸ்தான் கவர்மெண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. இதை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா ராஜஸ்தான் கவர்மெண்ட். இப்போ நம்ம பார்க்குறது ஃபுல்லாக இந்தியாவோட இனிஷியேட்டிவ் தான். தமிழ்நாடை பின்னாடி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்தியா இனிஷியேட்டிவ் பார்த்துட்டு ரெண்டாவதாக தமிழ்நாட்டோட இனிஷியேட்டிவ் பார்ப்போம். ராஜஸ்தான் கவர்மெண்ட்டால் ஸ்டார்ட் பண்ணது. இதோட டார்கெட் என்ன அப்படின்னா வறுமையை ஒழிக்கணும், அந்த மாதிரி எழுதிக்கோங்க போதும். அதாவது இதோட டார்கெட் என்னென்னா வேணும்னா தெரிஞ்சுக்கோங்க, எழுதணுன்னா எழுதிக்கோங்க. ஒவ்வொரு கிராமத்தில் இருந்தும் ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னா ராஜஸ்தானில் அந்த கிராமத்திலேருந்து 5 வறுமையான குடும்பங்களை தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ மொத்தமாக அந்த ஸ்டேட்டில் வந்து ஒரு 500 கிராமம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அதில் ஒவ்வொரு கிராமத்தில் இருந்தும் 5 ஃபேமிலியை வந்து சூஸ் பண்ணுவாங்க. 5 ஃபேமிலியை சூஸ் பண்ணி அந்த 5 ஃபேமிலியோடைய எக்கானமிக் டெவலப்மெண்ட்டுக்காக உதவுறது தான் இந்த ஸ்கீம், வேறு ஒன்றும் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பேங்க்கில் வந்து கடன் வாங்கி கொடுக்கறது, அதே மாதிரி ஓய்வூதியம் கொடுக்கறது, ஓஏபின்னு சொல்லுவோம்ல, அதை கொடுக்கறது. அதே மாதிரி மாடு ஆடு இதெல்லாம் வாங்குறதுக்கு, இந்த கேட்டல்ஸ் வாங்குறதுக்காக சின்ன சின்ன கடன் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணி கொடுக்கறது தான் இந்த ஸ்கீமோட வேலை. ஒரு கிராமத்தில் மினிமம் 5 ஃபேமிலி, ரொம்ப வறுமையில் வாடுற 5 ஃபேமிலியை சூஸ் பண்ணி இந்த ஸ்கீம்லேருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவ்வளோதான் இதோட கான்செப்ட். அதுக்கு அடுத்த ஸ்கீம் எழுதிக்கோங்க. அடுத்த ஸ்கீம் என்ன அப்படின்னா பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம். பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம். பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம். இங்கிலீஷில் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூவன்சி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூவன்சி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். 1993 ஸ்டார்ட் பண்ணாங்க. 1993 இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமில் எதுக்காக இதை போட்டிருக்காங்க அப்படின்னா, ஓகே, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூவன்சி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். கான்ஸ்டிடியூவன்சினா தொகுதி, டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், கான்ஸ்டிடியூவன்சி பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம். ஆயிரத்தி 1993 வருஷத்தில் இதை தொடங்கியிருக்காங்க.
இது எதுக்காக தொடங்குறாங்க அப்படின்னா, இப்போது டேரெக்டாக வந்து அந்த பார்லிமெண்ட் மெம்பர் அப்படிங்கிறவர் இந்த தொகுதியிலேருந்து தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் 39 தொகுதி வந்து லோக்சபாக்கும் ராஜ்யசபாவுக்கு ஒரு 18 தொகுதியும் நம்ம வந்து ஆட்களை அனுப்புகிறோம். கரெக்ட் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தும் அனுப்புவாங்க இல்லையா? அப்போ ஓவராலாக 250 பேர் வந்து ராஜ்யசபாலையும் லோக்சபாவில் ஒரு 545 பேர்கிட்ட இருக்காங்க இல்லையா? அப்போது இவங்க எல்லாருக்கும் ஒவ்வொருத்தர் பேர்லேயும் 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிடுவாங்க ஒரு வருஷத்துக்கு. ஓகேவா? ஒவ்வொரு பார்லிமெண்ட் மெம்பருக்கும் 5 கோடி ரூபாய் நிதியை வந்து ஒதுக்கிடுவாங்க. எதுக்கு அப்படின்னா, அவங்க தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை சால்வ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு கொடுக்குற ஒரு அமௌண்ட்டு தான் இது. அதுக்காக தான் இந்த ஸ்கீமும் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போது ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும், ஒவ்வொரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கும், அதாவது எம்பி, ஒவ்வொரு எம்பிக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் 5 கோடி ரூபாய் நிதி கொடுப்பாங்க இந்த ஸ்கீமில். ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூயன்சி, கன்சர்ன் பர்சன் கான்ஸ்டிடியூயன்சி, அந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஓகே ஓகே. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும், அதாவது ஒவ்வொரு எம்பிக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் ரூபாய் 5 கோடி நிதியினை ரூபாய் 5 கோடி நிதியினை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்யும். அவ்வளோதான். per year 5 crores to every MPs. இங்கிலீஷில் சிம்பிளாக சொல்லிடலாம், தமிழில் வந்து பொறுமையாக போகும். அதுக்கு அடுத்த ஸ்கீம் போயிடலாம். அதுக்கு அடுத்த ஸ்கீம் என்ன அப்படின்னா, மிட் டே மீல் ஸ்கீம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? மிட் டே மீல் ஸ்கீம், மதிய உணவு திட்டம். தமிழ்நாடு கிடையாது, இது இந்திய அரசாங்கத்தோட திட்டம். மதிய உணவு திட்டம், மிட் டே மீல் ஸ்கீம். எத்தனை பேருக்கு தெரியும் இப்படி ஒரு ஸ்கீம்? மிட் டே மீல் ஸ்கீம் 1995 ஸ்டார்ட் பண்ணாங்க. 1995 மிட் டே மீல் ஸ்கீம், மதிய உணவு திட்டம், மிட் டே மீல் ஸ்கீம். மதிய உணவு திட்டம், மிட் டே மீல் ஸ்கீம் 1995 ஆகஸ்ட் 15 இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணாங்க. 1995 ஆகஸ்ட் 15 இந்த ஸ்கீமை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, குழந்தைங்க பள்ளிக்கு செல்வதை, அதாவது குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதை ஊக்குவித்தல். நிறைய குழந்தைகள் வந்து பள்ளிக்கு வந்து போக மாட்டாங்க இல்லையா, வறுமையினால். அப்போ சாப்பாடு ஸ்கூல்லே போட்டால் குழந்தைங்க ஸ்கூலுக்கு வந்துடுவாங்கல்ல. அதனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரமோட் பண்ணுறாங்க குழந்தைங்கள வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. ஃபஸ்ட்டு ரீசன் அதுதான். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, குழந்தைகளோட இடைநிற்றலை தடுக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு வந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க வறுமையினால். அப்போது அந்த மாதிரி விஷயத்தை குறைக்கணும். அதாவது ஸ்கூலுக்கு வர்றதுக்கு ப்ரமோஷன் பண்ணணும். அதுக்காக ஸ்கூல்லேயே சாப்பாடு கொடுக்குறோம், அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா கிட்ட பேசி ப்ரமோஷன் பண்ணுறது. இன்னொன்று வந்து டிஸ்கண்டினியூ பண்ண பசங்களை ஸ்கூலுக்கு திருப்பி கொண்டு வந்து ஜாயின் பண்ணி விடுறது. மூணாவது, நியூட்ரிஷன் குறைபாடை நீக்கிறது, அதாவது ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்குதல். மூணு விஷயம், முக்கியமான நோக்கம் இந்த 3 தான். ஊட்டச்சத்து குறைபாட்டை குறைக்கிறது. அதுக்கு
அடுத்து இந்த ஸ்கீமோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஸ்கீமோட நேம் மிட் டே மீல் ஸ்கீம் கிடையாது. இப்போ இந்த ஸ்கீமோட நேம் பிஎம் போஷான் அப்படின்னு சொல்லுவாங்க. கமெண்ட்டில் இருக்குது பாருங்கள், பிஎம் போஷன். பிஎம் போஷன். எப்போ இந்த ஸ்கீமை இந்த பேர் மாற்றினாங்க அப்படின்னா 2021 செப்டம்பர் மாதத்துலேருந்து 2021 செப்டம்பர் மாதம் 2021 செப்டம்பர் மாதத்துலேருந்து 2021 செப்டம்பர் மாதத்துலேருந்து இந்த ஸ்கீமோட நேம் வந்து பிஎம் போஷன் அப்படின்னு மாற்றிட்டாங்க. பிஎம் போஷன் அப்படின்னா என்னென்னா, பிஎம் போஷன் அப்படின்னா என்னென்னா பிரதான் மந்திரி, தமிழ் ஆர் இங்கிலீஷ் நான் சொல்கிற மாதிரி எழுதிக்கோங்க. பிரதான் மந்திரி போஷன் சக்தி நிர்மான். போஷன் சக்தி நிர்மான். பிரதான் மந்திரி போஷன் சக்தி நிர்மான். பிஎம் போஷன் அதான் அதோட நேம். அப்போ இந்த ஸ்கீமில் எந்த குழந்தைகள் எல்லாம் எலிஜிபிள் ஆகுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீம் மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும், அதனால சொல்கிறேன். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக சொல்கிற ஒரு விஷயம், கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணது 95, நேம் சேஞ்ச் பண்ணது 2021 செப்டம்பர். 2021 செப்டம்பர். ஓகே, இந்த ஸ்கீமில் எலிஜிபிள் யாரெல்லாம் அப்படின்னா கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள், அவங்களுக்கு மதிய உணவு கொடுக்குறாங்க. அதாவது கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் இருக்கும்ல, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், அந்த ஸ்கூல்ஸில் படிக்கிற 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மதிய உணவு கொடுக்குறாங்க இந்த ஸ்கீம் மூலமாக. அதுக்கு அடுத்த ஸ்கீம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடுத்த ஸ்கீமோட நேம் அந்தியோதயா அன்ன யோஜனா. அந்தியோதயா அன்ன யோஜனா. அந்தியோதயா ANTYODAYA. அந்தியோதயா அன்ன யோஜனா ANNA அன்ன யோஜனா. அந்தியோதயா அன்ன யோஜனா 2000ஆவது வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2000 அந்தியோதயா அன்ன யோஜனா. இந்த ஸ்கீம் வந்து 2000 டிசம்பர் 25 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டேட்லாம் முக்கியம் இல்லை, சும்மா வேணால் எழுதிக்கோங்க. டிசம்பர் 25 2000 இதை ஸ்டார்ட் பண்ணுது. டிசம்பர் 25 2000 ராஜஸ்தானில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீம். இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணது எங்கே அப்படின்னா ராஜஸ்தான். அதாவது அந்தியோதயான்னு வர ரெண்டுமே ராஜஸ்தானில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காது. இந்த ஸ்கீம் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, யாரெல்லாம் பிலோ பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்காங்களோ, அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே இருக்காங்களோ, அந்த குடும்பங்கள் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு பிடிஎஸ் இருக்கு இல்லையா, ரேஷன் கடை பொது விநியோக திட்டம், அந்த ஸ்கீமுக்கு கீழே உணவு தானியங்களை இலவசமாக கொடுக்கறதுக்காக இந்த ஸ்கீமை ராஜஸ்தானில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. புரியுதா என்ன கான்செப்டுன்னு?
அந்தியோதயா அன்ன யோஜனாங்கிற ஸ்கீம் எதுக்காக அப்படின்னா வறுமை கோட்டுக்கு கீழே பிலோ பாவர்ட்டி லைனில் வாழக்கூடிய குடும்பங்கள் ஃபேமிலிஸ் எல்லாரையும் அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு பொது விநியோக திட்டம் பிடிஎஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த திட்டத்தின் மூலமாக உணவு தானியங்களை கொடுக்கறது. இதுதான் இந்த ஸ்கீம். மில்லட்ஸ் கொடுக்கறதுக்காக கொண்டு வந்த ஒரு ஸ்கீம். பிலோ பாவர்ட்டி லைனில் வாழக்கூடிய ஃபேமிலிஸை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு பிடிஎஸ் மூலமாக, பிடிஎஸ்னால் ரேஷன் கடை மூலமாக உணவு தானியங்களை கொடுக்கறது தான் அந்த ஸ்கீம். அதுக்கு அடுத்த ஸ்கீம் போயிடலாமா? பிரேக் வேணுமா? ஓகே, அடுத்த ஸ்கீம் நோட் பண்ணிக்கோங்க. நேஷ்னல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம். நேஷ்னல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம். இதை ஷார்ட்டாக என்எஸ்ஏபி அப்படின்னு சொல்லுவாங்க. என்எஸ்ஏபி, நேஷ்னல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம், தேசிய சமூக உதவி திட்டம். தேசிய சமூக உதவி திட்டம். தேசிய சமூக உதவி திட்டம் 1995, 1995. நேஷ்னல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம், தேசிய சமூக உதவி திட்டம். இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணதும் ஆகஸ்ட் 15, 1995. ஆகஸ்ட் 15, 1995. இந்த ஸ்கீமுக்கு கீழே தான் நம்ம இன்றைக்கி வீட்டில் 60 வயசுக்கு மேலே இருக்கிற வயசானவங்கெல்லாம் ஓஏபி அப்படின்னு ஒரு பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. பென்ஷன் சொல்ல முடியாது, ஓஏபி தெரியும்ல எல்லாருக்குமே. 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அதை கொடுக்கறது இந்த ஸ்கீம் தான். பட் ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் அதில் குறைவான அமௌண்ட்டு தான் கொடுக்குறாங்க. அதில் இன்னும் கொஞ்சம் சேர்த்து 1000 ருபீஸாக ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் ரெண்டு பேரும் சேர்த்து தான் கொடுக்குறாங்க. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அப்படின்னு பார்த்தோன்னா குறைவான அமௌண்ட்டு தான் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதை நம்ம பார்ப்போம் என்னங்கிறத டீட்டெயிலாக. இதோட பயனாளிகள் யார் யார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம், ஓல்டேஜ் பென்ஷன் அதுதான் ஓஏபி. ஸோ இதில் யார் யாரெல்லாம் இந்த ஸ்கீமுக்கு கீழே வருவாங்க அப்படின்னா முதியோர்கள், அதாவது வயசானவங்க, ஏஜ்டு பீப்புள்ஸ். அடுத்து வந்து விதவைகள், அதாவது கணவனால் கைவிடப்பட்டவர்கள் சொல்கிறோம் இல்லையா, விதவைகள். மாற்றுத்திறனுடையோர், விடோஸ், மாற்றுத்திறனுடையோர். இவங்க எல்லாரும். அடுத்து அதில் ஃபஸ்ட்டு இதில் வந்து 3 நாளாக பிரித்து கொடுக்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஸ்கீம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்கீம், இந்த ஸ்கீமுக்கு உள்ளேயே சப் ஸ்கீம் மாதிரி குட்டி குட்டியாக பிரியுது. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா ஐஜிஎன், எல்லாம் கேபிட்டலில், ஐஜிஎன் ஓஏபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஜிஎன் ஓஏபிஎஸ் அப்படின்னா என்னென்னா இந்திரா காந்தி நேஷ்னல் ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம். இதோட எக்ஸ்பிளனேஷன், இந்திரா காந்தி நேஷ்னல் ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம், அதாவது இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது இந்த ஸ்கீமோட எக்ஸ்பிளனேஷன். ஐஜிஎன் ஓஏபிஎஸ் இப்படி கேட்டாங்கன்னா உங்களுக்கு எழுத தெரியணும். அது தேசிய சமூக உதவி திட்டம்ங்கிற ஸ்கீமுக்கு கீழே ரன் ஆகிற ஒரு சப் ஸ்கீம் அப்படிங்கிறது தெரியணும். அப்போ இந்த ஐஜிஎன் ஓஏபிஎஸ் அப்படிங்கிற ஸ்கீமுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா, என்ன தகுதி அப்படின்னா 60 வயசு இருக்கணும், குறைஞ்சபட்சம் 60 வயசு இருக்கணும். இல்லை, எல்லாமே அந்த ஸ்கீம் உள்ளதாக வருது. அந்த ஸ்கீமே வந்து நிறைய சப்பாக பிரியுது. பட் எல்லாம் இந்த 4-5 ஸ்கீம் ஒன்றா சேர்ந்தது தான் என்எஸ்ஏபி அப்படின்னு சொல்கிறோம். எல்லாமே 1995 தான். புரியுதா?
ஸோ ஃபஸ்ட்டு இந்த IGNOAPS அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீமுக்கு, அதாவது இது என்ன பிரியுது அப்படின்னா, சமூக உதவி திட்டம்ங்கிறது காமன், சமூக சோஷியல் அப்படின்னு சொல்லிட்டு காமனாக எல்லாரையும் குறிக்கும். அதை ஒவ்வொருத்தங்களாம் பிரித்து ஸ்கீமாக நம்ம பார்க்குறோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரே ஸ்கீமுக்குள்ளே ஒவ்வொருத்தங்களுக்கும் என்ன வந்து அலாட் பண்ணுறாங்கிறத பிரித்து பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு முதியோர்களுக்கு நம்ம பார்க்குறோம் ஓல்டேஜ் பென்ஷன். அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, 60 வயசு இருக்கணும் ஃபஸ்ட்டு. பிலோ பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கணும். அதுக்கடுத்து இதில் இதே ஸ்கீமில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 60 வயசுங்கிறது பேசிக் எலிஜிபிலிட்டி தானே. அந்த 60 வயசுலேருந்து 79 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறது வெறும் 200 ரூபா தான், 200 மட்டும்தான். புரியுதா? 60 வயசுலேருந்து 79 வயசு வரை இருக்கிறவங்களுக்கு ஓஏபி எவ்வளோ தராங்க அப்படின்னா 200 ரூபா தான் தராங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனால் அவங்க கைக்கு எப்படி 1000 ரூபா போகுதுன்னா, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு மீதி 800 ரூபாயை சேர்த்து 1000 ரூபாயா அந்த பர்சனுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்துட்ருக்காங்க. இதுதான் வந்து ப்ரொசீஜர், நோட் பண்ணிக்கோங்க. 60 வயசுலேருந்து 79 வயசு வரை இருக்கிறவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் 200 ரூபா கொடுக்குது. அது கூட 800 ரூபாயை சேர்த்து ஸ்டேட் கவர்மெண்ட் 1000 ரூபாயா கொடுக்குது. அதுக்கடுத்து 79 வயசு வரைக்கும் நம்ம பார்த்தோம், 60 வயசுலேருந்து 79 வரைக்கும். இப்போது 80 வயசுலேருந்து அதற்கு மேற்பட்ட வயசில் இருக்கிறவங்களுக்கு, 80 ஏஜுக்கு அப்புறம் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் 500 ரூபாயை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது. 500 ரூபாயை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது. அது கூட மீதி 500 ரூபாயை சேர்த்து 1000 ரூபாயா ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குது. புரியுதா? இதுதான் கான்செப்ட். அடுத்தது அதுலேயே 2வது ஸ்கீம், அதாவது இப்போ வந்து யாருக்குன்னா, ஓகே ஃபஸ்ட்டு 60 வயசுலேருந்து 79 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் 200 ரூபா கொடுக்குது. அது கூட 800 ரூபா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்த்து 1000 ரூபாயா கொடுக்குது. ப்ளஸ் அதுக்கப்புறம் 79 வயசு வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தோம். 2வது 80 வயசுலேருந்து அதுக்கு மேலே வாழ்கிற எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் 500 ரூபா கொடுக்குது. ப்ளஸ் இன்னொரு 500 ரூபாயா சேர்த்து ஸ்டேட் கவர்மெண்ட் 1000 ரூபாயா கொடுக்குது நம்ம ஸ்டேட்டில். இவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து நம்ம வயசானவங்களது பார்த்துட்டோம், கரெக்டாக ஓல்டேஜ் பென்ஷனை பற்றி பார்த்துட்டோம். அதுக்கடுத்து என்ன பார்க்குறோன்னா டிசேபிலிட்டி பென்ஷன் ஸ்கீம், அதை பார்க்குறோம். அடுத்தது டிசேபிலிட்டி பென்ஷன் ஸ்கீம், அதுக்கடுத்து விடோ பென்ஷன் ஸ்கீம். அது மாதிரி பிரித்து பார்ப்போம் ஒன்றொன்றும். அடுத்து வந்து IGNDPS. IGNDPS அப்படின்னா என்னென்னா, இந்திரா காந்தி நேஷ்னல், IGN இந்திரா காந்தி நேஷ்னல் டிசேபிலிட்டிஸ் பென்ஷன் ஸ்கீம். இந்திரா காந்தி நேஷ்னல் டிசேபிலிட்டிஸ் பென்ஷன் ஸ்கீம். இந்திரா காந்தி மாற்றுத்திறனுடையோர் ஓய்வூதிய தேசிய திட்டம், அதுதான் தமிழில். இந்திரா காந்தி மாற்றுத்திறனுடையோர் ஓய்வூதிய தேசிய திட்டம். இங்கிலீஷ்லேயே எழுதிக்கிட்டா கூட போதும், ஏன்னா இந்த எக்ஸ்பேன்ஷன் ரொம்ப முக்கியம். அதனால நீங்கள் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எல்லாருமே எழுதிக்கோங்க தெளிவாக. இந்திரா காந்தி நேஷ்னல் டிசேபிலிட்டிஸ் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக எழுதிக்கோங்க. இந்த இதில் என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா, யாரை மாற்றுத்திறனுடையோராக இந்த ஸ்கீமில் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, டிசேபிலிட்டி அப்படிங்கிறது 80% மேலே இருக்கணுமா. இந்த ஸ்கீமுக்குள்ளே பென்ஷன் வேணும் அப்படின்னா அவங்களோட உடல் ஊனம் அப்படிங்கிறது 80% மேலே இருக்கணும். 80% மேலே உடல் ஊன நிலை இருந்துச்சு அப்படின்னா, ப்ளஸ் அவங்களுக்கு 18 வயசுக்கு மேலே இருக்கணும். இந்த 2 எலிஜிபிலிட்டி இருந்தாலே அவங்களுக்கு அமௌண்ட்டு கொடுப்பாங்க. 18 வயசுக்கு மேலே இருக்கணும், உடலோட ஊனம் டிசேபிலிட்டிஸ் அப்படிங்கிறது 80% மேலே இருக்கணும் உடம்புல. இந்த 2த்துக்கும் எலிஜிபிள் ஆகிறவங்க, இது 2த்துக்கும் தகுதியாக இருக்க ஒரு நபர். அதே மாதிரி இதில் இன்னொன்று என்னென்னா, பிலோ பாவர்ட்டி லைனுங்கிறத எல்லாத்துக்கும் சேர்த்திக்கிறாங்க.
இந்த 3 பாயிண்ட்டு, இந்த 3 எலிஜிபிலிட்டி இருக்குது. இந்த 3த்துக்கும் அவங்க எலிஜிபிள் ஆகிட்டாங்கன்னா இவங்க கொடுக்குற ஓஏபி வாங்கிக்கலாம். அப்போது இவங்களில் யார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ கொடுக்குது அப்படின்னா 18 வயசுலேருந்து 79 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு, 18 வயசுலேருந்து 79 வயசு வரை இருக்கிறவங்களுக்கு 300 ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓஏபி கொடுக்குறாங்க. 300 ரூபாய். மீதி 700 ரூபாயை சேர்த்து தமிழ்நாடு அரசு 1000 ரூபாயா கொடுக்குது. அவ்வளோதான். அதுக்கு அடுத்து ஓகே, 18 வயசுலேருந்து 79 வயசு வரைக்கும் இருக்கணும். இந்த எலிஜிபிலிட்டிலாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த டிசேபிலிட்டி பர்சனுக்கு 18 வயசு மினிமம், மேக்ஸிமம் 79 வயசு. இந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 300 ரூபா கொடுக்குறாங்க பென்ஷனாக. அந்த 300 ரூபா கூட ஸ்டேட் கவர்மெண்ட் 700 ரூபாயை ஆட் பண்ணி 1000 ரூபாயாக வழங்கப்படுது தமிழ்நாட்டில். அதான் ஐஜிஎன் டிபிஎஸ், இந்திரா காந்தி நேஷ்னல் டிசபிலிட்டிஸ் பென்ஷன் ஸ்கீம். அதுக்கு அடுத்தது ஐஜிஎன் டபிள்யூபிஎஸ், ஐஜிஎன் WPS, IGN WPS, இந்திரா காந்தி நேஷ்னல் விடோ பென்ஷன் ஸ்கீம். இந்திரா காந்தி நேஷ்னல் விடோ பென்ஷன் ஸ்கீம், அதான் IGN WPS. இந்திரா காந்தி விதவையர் ஓய்வூதிய தேசிய திட்டம் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். விதவைகளுக்கு வழங்கக்கூடிய ஒரு திட்டம், இந்திரா காந்தி விதவையர் ஓய்வூதிய தேசிய திட்டம், IGN WPS. இதுக்கு என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத பார்ப்போம். என்ன தகுதி இருந்தால் அந்த விடோக்கு வந்து ஓஏபி கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். மாதம் 1000 ரூபா. 40 வயசுக்கு மேலே இருக்கணும். அந்த விடோ அப்படிங்கிறவங்க 40 வயசுக்கு மேலே இருக்கணும் மினிமம். 40 வயசுக்கு மேலே இருந்தால் தான் இது கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் எலிஜிபிலிட்டி ஏஜ் தான். ரெண்டாவது, அவங்க ஆதரவற்ற விதவையாக இருக்கணும், அதாவது கணவனால் கைவிடப்பட்டவங்களாக இருக்கணும். அது இறந்து போயிருக்கலாம், இல்லை விட்டுட்டு போயிருக்கலாம், எப்படியா இருந்தாலும் அது பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் ஆதரவற்ற விதவை, அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. ப்ளஸ் பிலோ பாவர்ட்டி லைன். ஸோ இவங்களுக்கு எவ்வளோ ஓஏபி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏஜ் கேட்டகரி 40 வயசு மினிமம் இருக்கணும், அது நமக்கு தெரியும். 40 வயசுலேருந்து 79 வயசு வரை இருக்கிறவங்களுக்கு, 40 வயசுலேருந்து 79 வயசு வரை இருக்கிறவங்களுக்கு 300 ருபீஸ் கொடுக்குறாங்க. மொத்தமாக 300 ருபீஸ் கொடுக்குறாங்க. இந்தியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக 300 ரூபாய் கிடைக்கிது. அது கூட 700 ஆட் பண்ணி 1000 ரூபாயாக தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குது. இதுதான் IGN WPS. அதுக்கு அடுத்து NFBS, நேஷ்னல் ஃபேமிலி பெனிஃபிட் ஸ்கீம், நேஷ்னல் ஃபேமிலி பெனிஃபிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேசிய குடும்ப நலன் திட்டம், தேசிய குடும்ப நலன் திட்டம், NFBS, ஃபேமிலி பெனிஃபிட், நேஷ்னல் ஃபேமிலி பெனிஃபிட் ஸ்கீம், தேசிய குடும்ப நல திட்டம், அதான் NFBS. இதோட ஏஜ் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா 18 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கணும். அதாவது 59 வயசு வரையும் எடுத்துப்பாங்க. ஸோ 18 to 16 போட்டுக்கோங்க. 18 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கணும். அதாவது
குடும்ப தலைவர் இந்த வயசில் இருக்கக்கூடிய அந்த ப்ரீட் வின்னர் அப்படின்னு சொல்கிறோம்ல, ப்ரைமரி ப்ரீட் வின்னர், அதாவது குடும்ப தலைவன் 18 வயசுலேருந்து 60 வயசில் ஒரு குடும்ப தலைவன் இருந்திருப்பார். அவர் திடீர்னு இறந்து போயிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு ஒன் டைம் பேமெண்ட்டாக 20,000 ரூபா கொடுக்குறாங்க. அதுதான் NFBS. ஒன் டைம் பேமெண்ட்டாக ஒரு 20,000 ரூபா கொடுக்குறாங்க. அசிஸ்டன்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிற பேரில் 20,000 ரூபா கொடுக்குறாங்க, உதவித்தொகை. $20,000 தராங்க. ஏஜ் கேட்டகரி 18லேருந்து 59 வயசுக்குள்ளே இருக்கணும். தட் 60வது வயசுலேருந்து அதுக்கு மேலே எலிஜிபிள் கிடையாது. 18 to 59, 60ன்னு நம்ம காமனாக சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து வந்து புரா அப்படின்னு ஒரு ஸ்கீம். PURA கேபிட்டல் போட்டுக்கோங்க. புறான்னா புறா கிடையாது, அது ஒரு ஸ்கீமோட ஷார்ட் ஃபார்ம். PURA கேப்ஸில் வரும். இந்த ஸ்கீமோட எக்ஸ்பேன்ஷன் என்னங்கிறத எழுதிக்கோங்க. இங்கிலீஷ்லேயும் எழுதிக்கோங்க. தமிழ் மீடியமும் தமிழ் எழுதலைன்னா கூட பரவாயில்ல. இந்த ஸ்கீம்லாம் இங்கிலீஷில் கண்டிப்பாக எழுதணும், எல்லாருக்குமே தெரியணும். புறானா ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் அமெனிட்டிஸ், ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன், URBAN, அர்பன் amenities, provision of urban amenities in rural areas, அதான் புரா. provision of urban amenities in rural areas. தமிழில் எழுதணும் அப்படின்னா நகர்ப்புற வசதிகளை ஊரகங்களில் அளிக்கும் திட்டம். நகர்ப்புற வசதிகளை ஊரகங்களில் அளிக்கும் திட்டம். நகர்ப்புற வசதிகளை ஊரகங்களில் அளிக்கும் திட்டம், அதுக்கு பேர் தான் புரா அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பேன்ஷன் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நீங்கள் இங்கிலீஷ்லேயும் தெரிஞ்சுக்கோங்க. இதை ஸ்டார்ட் பண்ணது எப்போனா 2004, 2005 அந்த பீரியடில் இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2004, 2005 பீரியடில் இந்த ஸ்கீம் தொடங்கப்பட்டிருக்கு. இதை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா டாக்டர் APJ அப்துல் கலாம். டாக்டர் APJ அப்துல் கலாம் அப்படிங்கிறவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. (2004, 2005) இந்த பீரியடில் அப்துல் கலாமால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. அது என்ன அப்படின்னா, கிராமங்கள், அதாவது என்னெல்லாம் நகரங்கள் இருக்கு இல்லையா, நகரப்பகுதிகள், சிட்டிஸ்ல என்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ் எல்லாம் கிடைக்குது, என்ன மாதிரியான வசதிகள்லாம் இருக்குது, சாலை போக்குவரத்து அங்கே எந்த மாதிரி இருக்குது, அதே மாதிரி கரண்ட் எந்த மாதிரி இருக்குது, ப்ராட்பேண்ட் கனெக்ஷனு, மொபைல் வசதி, ப்ளஸ் வந்து என்னது குட் எஜுகேஷன், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டருடைய வசதி, அதே மாதிரி மருத்துவ வசதி, ப்ளஸ் வந்து என்னது திடக்கழிவு மேலாண்மைன்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் எந்த சிட்டி சைடு நல்லா பெஸ்ட்டாக கிடைக்கும் இல்லையா, அதையே கிராமங்கள்லையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீமை வந்து அப்துல் கலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதாவது பல கிராமங்களில் ஒன்றா இணைச்சி நகரத்துக்கு இணையான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக இது உருவாக்கியிருக்காங்க. அது அந்த கொஷின்லேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. அதாவது தட் மீன்ஸ் அந்த ஸ்கீமோட நேம்லேயே இதுக்கான ஆன்சர் இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி காலத்தில் வேறு ஒரு ஸ்கீமோட ஜாயின் பண்ணிட்டாங்க, அதையும் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இது சிம்பிளாக அந்த இதுலேயே ஆன்சர் இருக்குது உங்களுக்கு, அதனால் நான் இதை டீட்டெயிலாக கொண்டு போகலை. ஸோ அந்த சொன்ன கண்டென்ட் தான் டீட்டெயில், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ஸ்கீமை ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரர்பன் மிஷன் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரர்பன் மிஷன். ஷியாம் SHYAM, ஷியாம் பிரசாத் முகர்ஜி, SHYAM, ஷியாம் பிரசாத், PRASAD பிரசாத், முகர்ஜி MUKHERJI, முகர்ஜி, ஷியாம் பிரசாத் முகர்ஜி, தமிழ்லையும் அப்படியே எழுதிக்கோங்க, ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரர்பன் மிஷன் ப்ரோக்ராம், ரர்பன் மிஷன் அப்படின்னு எழுதிக்கோங்க போதும். ரர்பன் மிஷன் போட்டுக்கோங்க, SPMRMன்னு வேணால் போட்டுக்கோங்க ஷார்ட்டாக.
SPMRM, ஷியாமா பிரசாத் முகர்ஜி ரர்பன் மிஷன். ரெண்டாயிரத்தி 16 இதை வந்து உருவாக்குனாங்க. தட் மீன்ஸ் என்னென்னா இந்த புறாங்கிற ஸ்கீமை தான் 2016 பேர் மாற்றி அதோட நோக்கத்தையும் மாற்றிட்டாங்க. 2016 பேரை மாற்றி என்ன பண்ணிட்டாங்க, SPMRM அப்படிங்கிற பேரில் லான்ச் பண்ணிட்டாங்க 2016. இந்த ஸ்கீமோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த SPMRMோட நோக்கம் 2016 ஸ்டார்ட் பண்ண இந்த ஸ்கீமோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான், 300 ரர்பன் கிளஸ்டர்ஸை வந்து சூஸ் பண்ணி டெவலப் பண்ணணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அந்தளவுக்கு நீங்கள் யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஸ்கீம் வந்து இப்படி மாறிடுச்சு புறாங்கிற ஸ்கீம் அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். ஓகே, இதோட இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.